பிக் பாஸ்ல பார்வதிக்கு எதிராக வழக்கு போட்டிருந்தாங்க இல்லையா அரோரா. அதுல நேத்து ஒரு தீர்ப்பு கிடைச்சது. அது எல்லாருமே பார்வதி தான் வின்னர் அப்படின்ற மாதிரி பல பேர் பேசிட்டு இருந்தீங்க. ஆனா மக்களோட முடிவு என்ன தெரியுமா சொல்லுது? டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார்ல ஒரு கேள்வியில கிட்டத்தட்ட ஒரு பயங்கரமான ஒரு தீர்ப்பு மக்கள் கொடுத்திருக்காங்க. அந்த தீர்ப்பை பத்தியும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் ரெண்டாவதா இன்னொரு கேள்வி கேட்டிருந்தாங்க. அதுவும் இன்னொரு நபருக்கு சாதகமா வந்திருக்கு. அதையும் பார்ப்போம். அடுத்து பார்வதி இப்போ ஒரு திட்டம் போட்டு இந்த கேஸ் ஜெயிக்கிறதுக்கு ஒரு விஷயம் போராடுறாங்க பாருங்க. அதை பத்தி நம்ம பார்ப்போம். அதுலயும் குறிப்பா பிளான் என்னன்னா, அடுத்தவனை போய் அட்டாக் பண்ணும். நம்ம மேல தப்பு வச்சிட்டால அவனை டார்கெட் பண்ணு, அவனை அட்டாக் பண்ணு, இவனை டார்கெட் பண்ணு, இவனை அட்டாக் பண்ணு. இதுதான் ஸ்ட்ராட்டஜி. கேட்டா கேம் பிளேயர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது என்ன ஏதுன்றத கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்துருவோமா? சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, மறக்காம லைக் பண்ணிருங்க கைஸ். இப்ப கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். சோ நேத்து அரோரா மற்றும் பார்வதியோட கேஸ்ல ஜட்ஜா இருந்தது யாரு? கனி மற்றும் சாண்ட்ரா. அதுல சாண்ட்ரா பயஸ்டாக அது ஒண்ணுமே தெரியாத அப்படியே பார்வதிக்கு ஒரு சொம்பு தூக்குனாங்க. அந்த மாதிரிதான் ஒரு ஜட்ஜா இருந்தாங்க. இன்னைக்கு அந்த ஒரு கேள்விய ஹாட் ஸ்டார்ல கேட்டிருந்தாங்க. எப்படி? ஹாட் ஸ்டார் பிக் பாஸ் லைவ் பாக்குற ஹாட் ஸ்டார்ல கேள்வி கேட்டும் போது கிட்டத்தட்ட இந்த கேஸ் கரெக்ட், யார் பக்கம் நியாயம் இருக்கு அப்படின்றதுதான் கேள்வி. ஒரு பக்கம் அரோரா, இன்னொரு பக்கம் பார்வதி. 77.4%. எப்படி? 77.4% அரோரா பக்கம் தான் நியாயம் இருக்கிறது அப்படின்ற மாதிரி மக்களே தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேல என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. போங்க போங்க, எங்கேயாவது மூளைக்கு போயிட்டு ஏதாவது பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ நீதி வென்றது, நியாயம் வென்றதுன்றது நான் நின்னேன் அந்த இடத்துல தான் நானும் நிக்கிறேன். ஸோ மக்களோட தீர்ப்பை யாராலையும் ஏமாற்ற முடியாது. அதுதான் அங்க கொடுத்துருக்காங்க. ஸோ மக்கள் நியாயப்படி நிப்பாங்கன்றது இதன் மூலியமா நீங்களும் தெரிஞ்சுக்கங்க யார் பக்கம் நியாயம் இருக்குன்ட்டு. ஃபுல்லா ஏதாவது ஒருத்தர் கிடைச்சா போதும் அவங்க மேல மொத்தமா போட்டு எஸ்கேப் ஆகலான்றதுதான் பார்வதி. ஸோ அதுக்கு மக்கள் சரியான பதிலடி கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 3/4% அப்படின்றது தான் ஹைலைட்டான விஷயம். இல்ல இதுக்கும் நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க, இதுக்கும் ஒரு விஷயத்த நீங்க சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். எப்படி? இல்ல அது வேற மத்தவங்க எல்லாம் போடுவாங்க, மக்கள் அந்த இடத்துல சரியா இல்ல, தப்பா இருக்காங்க நீங்க சொன்னீங்கன்னா ரெண்டாவது பாயிண்ட் வச்சு உங்களை லாக் பண்றேன். எவன்லாம் இல்ல அரோராக்கு நியாயம் கிடைக்கல, மக்கள் முட்டாளா இருக்காங்க, இல்ல மக்கள் சரி கிடையாது, நீங்க ஏதாவது யோசிச்சு ஏதாவது பேசணும்னு பேசுவீங்கல்ல. ரெண்டாவது பாயிண்ட் வரேன். அதே டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார்ல இன்னொரு கேள்வியும் கேட்டிருந்தாங்க. நீங்க யாரு அடுத்த வாரம் அதான் தலைவரா நீங்க பார்க்க விரும்புறீங்க இந்த வீட்டுல இருக்கவங்க அப்படின்னும் போது 3 கேள்விகள் வருது. பார்வதி, விக்ரம் மற்றும் வினோத், இந்த 3 பேர்ல யார் தலைவரா பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்ற கேள்விக்கு எல்லா ஹவுஸ் மிச்சம் சாரி வீட்டுல இருக்கிற நானே குழம்பிட்டேன்ல சாரி கண்டஸ்டன்ஸ் மக்கள் 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 பார்வதிக்கு 53.4% ஓட்டு போட்டிருக்காங்க. எப்படி? 53.4% ஓட்டு போட்டிருக்காங்க. இதே மக்கள் தான் பார்வதியை கேப்டனா பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. இதே மக்கள் தான் பார்வதி அரோரா விஷயத்துல அரோரா நியாயம் நினைக்கிறாங்க. அப்போ அது தப்புனா இது தப்பு, இது சரினா அது சரி அப்படின்றதான் நீங்க எடுத்துக்கணும். ஏன்னா சில பேர் அப்படி சொல்லுவாங்க, இல்லன்னு பேசுவீங்களே, அதனாலதான் ரெண்டுத்தையுமே ஈக்குவேட் பண்றேன். அப்ப அந்த இடத்துல அரோராக்கு நியாயம் பண்ண மக்கள் இந்த இடத்துல பார்வதி ஏன் பார்க்கணும்னு நினைக்கிறாங்க? அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா பார்வதி எத்தனை பேர் கேப்டனை வச்சு செஞ்சிருப்பாங்க. சோ இந்த வாட்டி பார்வதி கேப்டன் ஆகட்டும், பார்வதி கேப்டன் ஆனா என்னென்ன நடக்குது அப்படின்றத பார்க்கணும்ன்ற மாதிரி மக்களும் ஆசையோட காத்துட்டு இருக்காங்க மக்களே. ஆனா அது நடக்குமா? பிக் பாஸ் அதை போடுவாரா அப்படின்றத கேள்விக்குறி. எப்பவுமே டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார்ல வர கேள்விகள் வீட்டுக்குள்ள வரும். அந்த எழுந்துக்கிறது, அதுக்கப்புறம் ரெட் கார்பெட்டு, ஒரு டாஸ்க் பண்றதுன்ற மாதிரி நம்ம சீசன் 7ல பார்த்துருக்கோம், சீசன் 8ல கூட பார்த்துருக்கோம். ஜாக்லினுக்கு வந்தது, அப்புறம் பார்த்தீங்கன்னா அர்ச்சனாக்கு வந்ததுன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளே இங்கே பார்த்துருக்கோம். அந்த மாதிரி தான் இது உள்ள ரெஃப்ளெக்ட் ஆகுமான்றது வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ இது ஒரு பக்கம். அடுத்து பார்வதி கேஸ்ல என்ன பண்ணிட்டாங்க? சாட்சிகள் எல்லாமே நமக்கு சாதகமா மாத்திருவோன்ற மாதிரி ஒரு பக்கம் வினோத்தை ஜட்ஜா போட்டாங்க, இன்னொரு பக்கம் அமித்தை லாயரா போட்டாங்க. நேத்து அந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது மைக்கு போடாம பேசாதீங்க அப்படின்னு சொன்னது அமித் பார்த்தாரு, அமித் அங்க போயிட்டாரு. சோ அதை 2வது வாட்டி அட்வைஸ் பண்ணது யாரு? வினோத் அங்க போயிட்டாரு. இப்ப சாட்சிகள் கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த பிளான் பண்ணிட்டாங்க. ஆனா அங்க விக்ரம் நின்றுட்டு இருந்தானே, விக்ரம் பார்த்துட்டு இருந்தாங்களேன்ற மாதிரி ஞாபகம் இல்லையா அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுது. இது ஒரு பக்கம். ஆனா சபரி ஓப்பனா சொல்லிட்டான் பார்வதியன் டீம் கிட்ட, நான் எதையுமே பர்சனலா பேச மாட்டேன், பர்சனலுக்குள்ள போக மாட்டேன், எனக்கு முழுக்க இந்த கேஸை வாதாடணும், கேஸை ஜெயிக்கிறதுக்குள்ளதான் நான் பண்ண போறேன், நியாயப்படி நான் நடந்துப்பேன்ற மாதிரி சபரி ஒரு வாக்குறுதியை கொடுத்துட்டான். பயங்கரமான ஒரு விஷயத்த சொல்லிட்டான். இப்போ பார்வதி என்ன சொல்றாங்க? திவ்யா மேல இருக்கிற வழக்கு, இங்க வழக்கு போட்டது யாரு? சுபிக்ஷா போட்டாங்க. சுபிக்ஷா, ரம்யா, சாண்ட்ரா மற்றும் திவ்யா, இந்த 4 பேர். திவ்யா என்ன சொல்றாங்க? என்கிட்ட கூட பல வாட்டி மைக்க மறைச்சு பேசியிருக்காங்கன்றதான் திவ்யாவோட வாதம். ஆனா பார்வதி அந்த இடத்துல திவ்யா பல இடத்துல கத்தி பேசுவாங்க, கத்தி இது பண்ணுவாங்க, அதனாலதான் நாங்க அவங்க பேசுறது கேட்கல அப்படிங்கிற மாதிரி சொல்ல வராங்க. ஏமா மைக்க மறைச்சு பேசுனதுக்கும் அந்த பொண்ணு பேசுறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்னு எனக்கு புரியல.
கேஸ் போட்டது என்னன்னா மைக்க மறைச்சு என்கிட்ட பேசியிருக்காங்கன்றதான் பாயிண்ட். அதை விட்டுட்டு இவங்க இதை எத்தனை வந்து இங்க கனெக்ட் பண்றதே இது லாஜிக்கலி எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு எனக்கு தெரியல. மொதல் பாயிண்ட் இதை வந்து திவ்யாவோட அந்த மேனேஜர் டாஸ்க் எடுத்துன்னு வந்து கனெக்ட் பண்ணி திவ்யாவை காலி பண்ணலாம், திவ்யாவை அதன் மூலியமா அட்டாக் பண்ணலான்ற மாதிரி டிஸ்கஷன் போகுது. இன்னொரு பக்கம் என்ன பண்றாங்க, அடுத்து கமருதீன் வராரு. கமருதீன் வந்துட்டு அரோராவும் மைக்கு போடாம பேசியிருக்கா, அந்த ஒரு பாயிண்ட் எடுத்துன்னு வந்து நீங்க சொல்லுங்கன்ற மாதிரி ஒரு பாயிண்ட சொல்றாங்க. பட் அரோரா சாட்சியா வந்தாதான் அந்த பாயிண்ட் கேட்க முடியும், அந்த ஒரு பாயிண்ட் எடுத்துன்னு சொல்லுங்கன்ற மாதிரி அரோராவை லாக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கமருதீன் ஒரு பக்கம் ஜட்ஜு இது வக்கீல் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. பார்வதி அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, திவ்யாவை வேற எப்படி லாக் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு, திவ்யாக்கும் சாண்ட்ராக்கும் ஒரு பிரச்சனை நடந்தது அன்னைக்கு, சாண்ட்ராவோட ஃபீலிங்ஸுமே புரிஞ்சிக்காம அங்க வந்து ட்ரெஸ்ஸை எடுத்து வைக்கணும்ன்ற மாதிரி சண்டை போட்டாங்க, அது தப்பு தானேன்ற மாதிரி திவ்யாக்கு எதிராக இதை போடலான்ற மாதிரி திரும்பி இது வந்து கம்ப்ளைண்ட் நீ கொடுக்கணுமா, இங்க வந்த கேஸ் மைக்கு, ஆனா நீ போறது திவ்யா மற்றும் சாண்ட்ராக்கு நடந்த சண்டை, அதுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தம்? சோ ஒரு கேஸ் போடுறதை விட்டுட்டு இவங்க பாரு தனி மனித தாக்குதல் தான், பர்சனலா போயிட்டு அவங்கள போய் அட்டாக் பண்றது தான் இவங்க எல்லாம் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்கன்றது பார்க்க முடியுது. சோ உங்க கேஸை நீங்க டிஃபெண்ட் பண்ண மாட்டீங்க, ஆனா அடுத்தவங்க மேல பிளேமை போட்டு அடுத்தவங்க வந்து இது பண்ணி இப்படி பண்ணலான்னு பிளான் போட்டிருக்கீங்க. இதுல அமித் வேற. சோ ஆல்ரெடி பிக் பாஸ் கொடுத்ததே தண்டனை, அந்த தண்டனைக்கு மேல இவங்க ஹவுஸ் மேட்ச் தண்டனை கேப்டன் மூலியமா செயல்படுத்துறாங்க அப்படின்ட்டு. ஆக்சுவலா தண்டனை கொடுக்கணும்ன்றதே சொன்னது கேப்டன் தான், ஆனா கேப்டன் மூலியமா செயல்படுத்துறாங்கன்ற மாதிரி அவரும் ஒரு பக்கம் மாத்திக்கிறார். நல்லா பண்றீங்க சார் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு டீட்டெயில் டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. இதே அந்த பக்கம் பாத்தீங்கன்னா சபரி ஒவ்வொருத்தர்கிட்டயா கேட்டு வரான். இதுல திவ்யாவும் ரொம்ப ஃப்ரஸ்ட், இது நான் ஜெயிச்சே ஆகணும்ன்ற மாதிரி திவ்யா இருக்காங்க. அதுல எஃப்ஜே ஒரு தரமான பாயிண்ட போட்டான் கமருதீனுக்கு எதிராக. அன்னைக்கு கமருதீன் வந்து பேசும்போது முட்டை பால் இல்லாம நீங்க நல்லா தானே இருக்கீங்க, இதோட தானே இருக்கீங்கன்ற மாதிரி கமருதீன் சொன்னா, அந்த ஒரு பாயிண்ட் எடுத்து வை, நான் வந்து அழகா எக்ஸிக்யூட் பண்ணி பேசி போடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி எஃப்ஜே. விக்ரம் வந்து நேத்து கூட அவங்க வேலை பார்க்கல, ஸோ 5ல் ஒரு வேலை பார்க்கலன்னா வேலை பார்க்கலன்ற கணக்கு தான் வரும், அதையுமே ஒழுங்கா பண்ணல, குற்ற உணர்ச்சி இல்லாம தான் இருக்காங்கன்ற மாதிரி விக்ரம் அந்த பாயிண்ட் எடுத்துன்னு வந்து அங்க லாக் பண்ணான். ஸோ ஒரு பக்கம் இப்படி போகுது, ஒரு பக்கம் அப்படி போகுது. ஆனா பார்வதி நாங்க குற்ற உணர்ச்சியோட தான் இருந்தோம், குற்ற உணர்ச்சியோட தான் எல்லாத்தையும் நாங்க பண்றோம், மனநிறைவா தான் பண்றோன்ற மாதிரி சொன்னாங்க பாருங்க. இப்பா சாமி அப்படின்ற மாதிரி தான் நமக்கு இருந்துச்சு. இதுல ஹைலைட் ஆஃப் த டே எப்படின்னா பார்வதி சொன்ன டைலாக் தான், நாங்க 2 பேரும் பர்சனலா பேசுறோம், ஃபேமிலியை பத்தி நிறைய விஷயங்கள் பேசுறோம், அது வெளியே போய் ரீச் ஆயிடக்கூடாதுன்றதுக்காக நாங்க இப்படி பண்ணோன்ற மாதிரி மைக்க மறைச்சு பேசியதுக்கு ஒரு ஜஸ்டிபிகேஷன் கொடுக்குறாங்க. மொதல் விஷயம் மக்களே, பிக் பாஸ் டீமே பர்சனலா பேசுறாங்க, வெளி உலகத்தை பத்தி நிறைய விஷயங்கள் பேசுறாங்கன்னா அவங்க போட மாட்டாங்க. பர்சனல் திங்ஸ் அவங்க கிட்ட சொல்லிட்டா இது போடக்கூடாது அப்படின்றத ஓப்பனா சொல்லிடுவாங்க. எப்படி ஓப்பனா சொல்லிடுவாங்க, அப்படி இவங்க சொன்னதுக்கு அப்புறம் அதை கட் பண்ணி தூக்கிடுவாங்க. அதை மீறி இவங்க பேசியிருக்காங்கன்னா அது வந்து உங்க 2 பேரோட பர்சனல் இல்ல, உங்க 2 பேருக்கு நடக்கிற விஷயம். அதை எடுத்துன்னு வந்து வெளியே இருக்கிற பர்சனல் கூட கனெக்ட் பண்ணிக்க பாருங்க. அல்டிமேட்பா, தப்பிக்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவீங்கல்ல, அப்படமா மாட்டிக்கிட்டீங்க. அதை எப்படி டீவியேட் பண்ணி எஸ்கேப் ஆகலாம், அடுத்துக்கு மேல பழிய போடலான்ற மாதிரி தான் இப்போ தற்போதைய டிஸ்கஷன் லைவ்ல போய் கொண்டிருக்கிறது. அடுத்த கேஸ் வந்ததுக்கு அப்புறம் உங்ககிட்ட வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.